திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே விதிகளை மீறி 2 தனியார் பேருந்துகள் முந்திச் செல்ல முயன்றது குறித்து நியூஸ் 8 செய்தி வெளியிட்ட நிலையில் 2 தனியார் பேருந்துகளின் ஓட்டுநர்களின் உரிமத்தை வட்டார போக்குவரத்து துறை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து வேலூருக்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்கி வருகின்றன. ஆரணியிலிருந்து வேலூருக்கு சுமார் 137 கிலோமீட்டர் தூரம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட நேரத்தில் தனியார் பேருந்துகள் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் சாலை விதிகளை மீறி ஓட்டப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வேலூரிலிருந்து ஆரணியை நோக்கி 2 தனியார் பேருந்துகள் சாலை விதிகளை மீறி அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. இதனை 2 தினங்களுக்கு முன்பு நம் நியூஸ் 8 செய்தி வெளியிட்டிருந்தோம். அந்த செய்தியின் எதிர்வலியாக வட்டார போக்குவரத்து அலுவலர் இன்று ஒரு செய்தி வெளியிட்டதால் அவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும், 7 நாட்களுக்கு அவர்கள் வாகனத்தை இழக்கக்கூடாது என்று வட்டார போக்குவரத்து அலுவலர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து விதிகளை மீறி இது போன்ற தனியார் பேருந்துகள் அதிக வேகமாக அஜாக்கிரதையாக இயக்கி வருகின்றன. தனியார் பேருந்தில் அதிகப்படியான பேருந்து பயணிகள் மிக அச்சத்துடன் பயணம் செய்கின்றனர். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளை அதிகமாக இழக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் மிகப்பெரிய பிரம்மாண்ட கோரிக்கை என்னவென்றால், அரசு பேருந்து அதிகப்படியாக இயக்கப்பட்டால் இது போன்ற தனியார் பேருந்துகள் முந்திச் செல்வதை தடுக்க முடியும் என்று பொதுமக்களின் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்.